நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? சிக்கன் இது ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு வாழ்கோளுடன் சொந்தங்களின் அற்புதம். வாழ்கோளுடன் அவரே ரெடி பண்ணாராமா அது செல்வி? இல்ல இல்ல நாங்களாம் சேர்ந்து ரெடி பண்ணது. ஓகே. அவர் பொரிக்க மட்டும் அவரு சாப்பிடுறது எல்லாரும் வாழ்கோளுடன். சூப்பர். எடுத்துருங்க. எங்க நீங்க என்ன பண்றீங்க? பூ கட்டுறீங்களா? சூப்பர். இதுக்கு முன்னாடி பூ கட்டுறது மட்டுமா செஞ்சீங்க? காலைல டிஃபன்லாம் யார் செஞ்சுது? கூட நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணீங்க. வாழ்கோளுடன். நீங்களாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ரைட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஃபன் சாப்பிட்றதுக்கு. சம்மு நீ என்ன பண்ணுற? மாமி வர்றதுக்கு வெல்கம் கிஃப்ட் செய்கிற. நீங்கள் என்ன நீ பண்ணுறீங்க? சரி இரு. சூப்பர். தக்காளி தொக்கு, சாம்பார், ரசம், மதியம் சமையல் ஆயிடுச்சு, டிஃபன் ஆயிடுச்சு. இன்னும் என்ன ஒரே குறை இருக்குதுன்னா இன்னும் மீன் வறுக்கணும், குழம்பு வைக்கணும், பிரியாணி செய்யணுமா? அதுதான் வெளியே வாசப்படியில் அடுப்பத்தை வச்சுருக்கீங்களா? ஏன் இங்கே பார்த்து பேச மாட்டீங்க? சூப்பர். மாஸ்டர் நீங்கள் தானே காலையிலேருந்து? அவர் இல்லை மாஸ்டர், நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணீங்கல்ல. வாழ்க்கை. எதுக்கு கிஃப்ட்டு? யாருக்கு கிஃப்ட்டு? எந்த மாமிக்கு? மாமி பேர் என்ன? மாமி உங்கள் வீட்டுக்கு வராங்களா? ஓ, கிஃப்ட்டு ரெடி பண்ண போகிறீங்களா? ஓகே, வெல்கம் கிஃப்டா? சூப்பர். ஹலோ, அண்ணா இப்பயே டேஸ்ட் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கு? வாழ்க்கை. மாஸ்டர் சூப்பராக செஞ்சு போடுறாரு. அடுத்தது ஏதாவது புக்கிங் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்கள் ஃபேமிலியே நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டாங்க. என்னங்க? ஒன்லி ஃபேமிலிக்கு மட்டும் பாருங்க. உங்கள் சர்வீஸ் வேறு யாருக்கும் தரமாட்டீங்க பாருமா. அதுக்கே டைம் பத்தாது. வாழ்க்கை வளமுடன். என்ன செய்கிறீங்க? பிரியாணி செய்யும். என்ன பிரியாணி? மட்டனா? வாழ்க்கை. எத்தனை பேர்? இத்தனை பேரா செய்கிறீங்க ஒரு பிரியாணிக்கு? ஓ, நீங்கள் தான் மெயின் மாஸ்டர். துண்டு போட்டிருக்காரு. மாஸ்டர்லாம் அப்படி தானே இருப்பாங்க. ஓ, இவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு. அதனால தான் அவர்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்குறீங்க. எப்படிங்க இருக்கு? எல்லாம் ஜென்ஸாக செய்கிறாங்க பிரியாணி. அண்ணா, பிரியாணி ஜென்ஸாக செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அப்படியா? நீங்கள் தானே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். நாங்களாம் ஒன்றா சேர்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்படியா? உங்கள் நேம்? என் பேர் ராஜசேகர். ஊர் செங்கல்பட்டு. செங்கல்பட்டுலேயே இருக்கீங்க? இல்லை, திம்மாவரத்தில் இல்லை? செங்கல்பட்டு திம்மாவரம். ஓகே ஓகே, டன். வாழ்க வளமுடன். நீங்க எங்கிருந்து வரீங்க? என்னத்துக்காக வந்திருக்கீங்க? விருந்து. என்ன விருந்து? உங்க தம்பி பிள்ளைக்கா? ஓ, இவங்களுக்கு தானா? ஓகே ஓகே. வாழ்க்கணுமா? இவங்களுக்கு தான் விருந்தா? இவங்க தான் கல்யாணம் பொண்ணா? ஓகே ஓகே. எப்படி இருக்கு இந்த ஃபேமிலி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஃபேமிலி? ஓகே. ஆமாம், நீங்களாம் கூட வெளியிலேருந்து வந்தவங்க தானே. சொல்லுங்களேன், இந்த ஃபேமிலி எப்படி இருக்கு? ஓகேவா? இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்குமா உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும்? வாழ்க. இவங்க தான் மிஸ்ஸஸ் ராஜசேகர், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டோட மிஸ்ஸஸ் இவங்க. நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? அச்சிச்சோ,
வாழ்க வளமுடன். நீங்கள் இந்த ஃபேமிலியில் சம்மந்தி, இந்த சம்மந்தி எப்படி இருக்காங்க? இந்த ஃபேமிலி எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஓகேவா உங்களுக்கு? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. இல்லை அப்படி இல்லை, ஒருத்தர் சம்மந்திங்கன்னா அவர் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? இந்த ஃபேமிலி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றேன். நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? தாம்பரம். வாழ்க வளம். பேர்? ஜெயந்தி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். என்ன பிடிச்சிட்டிங்களா? நீங்கள் தானே காலையிலேருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்தா. ஆனால் பிரியாணி எல்லாம் அவங்ககிட்ட விட்டு வந்துட்டீங்களே. ஆமா, எனக்கு அந்த அளவுக்கு வராது. சூப்பர். ஒத்துக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி அங்கே பிரிஞ்சு தாளிச்சிட்டு இருக்காங்க. அங்கே நான்வெஜ். அதுதான், அங்கே நான்வெஜ்ஜு, இங்கே வெஜ்ஜு. நாங்கள் மேடம் உங்களை நம்பி சாப்பிட்லாமா? ஓகே ஓகே. அதான் சொல்கிறேன், கல்யாணம் பொண்ணே சமைக்கிறாங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜுக்கு. ஓகே சூப்பர். நாங்கள் எப்படி இருக்கு? இவங்க வீட்டில் தான் நடக்குது ஃபங்க்ஷனு. எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த கல்யாண பொண்ணுக்கு சமைச்சு போடுறாங்க. கல்யாண பொண்ணு எங்களை மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக செய்கிறாங்க. மஷ்ரூம் பிரியாணி. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ்மா எங்களுக்காக செய்கிறதுக்காக. வாழ்க வளமுடன். அன்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும், ரிலேட்டிவ்லாம், சொந்தக்காரங்களாம் சேர்ந்து எல்லாரும் அவங்க என் பையனோட வீட்டில் எல்லோரும் சேர்ந்து விருந்து கொடுத்தாங்க கல்யாணம் ஆன ஜோடிக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வீடு ரத்தனமங்கலம், அதாவது குபேரன் கோயில் அப்படின்னா நிறைய பேர் தெரியும். அப்படியே அந்த ரத்தனமங்கலத்தில் வந்து கண்டிகை பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த பிரியாணியெல்லாம் செஞ்சு எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க.